ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அடி எடுத்து வச்சதுலேருந்து இப்போ நான் $100 ரீச் பண்ண வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் வந்து ஓய்டியில் கால் எடுத்து வச்சு 5 வருஷம் ஆகுதுங்க. நான் இதை வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் வந்து ஒரு 4 வருஷம் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டேன். ஏன்னா லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து ரன் பண்ண தெரியல. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டங்க. அப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷார்ட்ஸ்லாம் போடுறது இருந்தாக்கா ரொம்ப பார்த்து பார்த்து போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம ஷார்ட்ஸு போடுறதாலும் சரி, எந்த வீடியோஸ் போடுறதாலும் சரி, அதில் வந்து இதில் சொந்தமாக ஓனாக வாய்ஸ் இருக்கணும். அப்புறம் மியூசிக்லாம் வந்து காப்பிரைட் வராமல் பார்த்துக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கணும், நல்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரியல. அப்போது நிறைய எனக்கு காப்பிரைட்லாம் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் கூட வாங்கியிருக்கேன். நான் நிறைய ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் மீண்டு எல்லாத்துலேயும் ஒரு அனுபவப்பட்டு தான் அதுக்கப்புறம் சேனலே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் இப்போ 1 இயராக நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகுதுங்க. 1 இயருக்கு வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். வாட்ச் ஹவர்ஸையும் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து $100 ரீச் பண்ணணும். அதை $100 எடுத்து ரீச் பண்ணிவிட்டு அந்த $100க்குள்ள அமௌண்ட்டும் நான் வாங்கிட்டேங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டேன். எனக்கு அதிகமாக வியூஸ் போல், சப்ஸ்கிரைப் போல். அதை வந்து இன்னும் நான் சொல்கிறேன், போக போக பார்க்கலாம். நீங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய அனுபவம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நான் அதை அடுத்து சொல்கிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 இயரில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எப்படி ஷார்ட்ஸ் போடுன்னு தெரில. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வரத்துக்கும் எனக்கு அவ்வளோ இருக்குங்க. நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃபேஸ் காட்டாமல் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஷார்ட்ஸ் போட்டேன். ரொம்ப சப்ஸ்கிரைபரோ லைக்கோ எனக்கு வரவே வராது. இப்போ ஃபேஸ் காட்டினாலும் வரல தான். அந்தளவுக்கு நம்ம அழகெல்லாம் கிடையாதுங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஃபேஸ் காட்டினாலும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் என்ன ஒன்றா, ஒரு நல்ல வீடியோவை கண்ணாமலான வீடியோ எடுத்து போட்டால் கண்டிப்பாக ரீச் ஆகாது தான். நம்ம மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. எந்த வீடியோ எடுத்து போட்டாலும் அந்த வீடியோ தெளிவு இருக்கணும். ஹெச்டிவி இதாக இருக்கணும், எஸ்டிவி இதாக இருக்கக்கூடாது. நல்ல இப்பயும் எனக்கு வந்து ஹெச்டி வரமாட்டேங்குது தான். என்னுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்ல வரேன். நல்ல இதாக எடுத்து போடுங்க. நல்ல வந்து சமையல் வீடியோலாம் நல்லா போகுது. நல்ல இதெல்லாம் எடுத்து போடுங்க. அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப 1 வருஷமாக பார்த்து ட்ரை பண்ண அப்புறம் 1 வருஷம் தான் தீவிரமாக அதில் இறங்க ஆரம்பித்து சமையல் வீடியோ போட்டு பார்த்து அதுக்கும் காப்பிரைட், ஏதாவது சாங் எடுத்து காப்பிரைட் வரும், பாலிசிலாம் வரும். அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம ஃபேஸ் காட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 250 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபரோடு தான் நான் வந்து லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேன். லைவ் போட ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. அவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் ஏறினாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபருங்கிறது ஏறுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது சப்ஸ்கிரைபர் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எனக்கு சப்ஸ்கிரைபரும் ஏறலை, எனக்கு வந்து வியூஸும் சரியாக போகலை. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு மாதம் அந்த 1000 வாட்சஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன். அப்புறம் 4000 ஃபஸ்ட்டு வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணேன். அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணேன். அப்புறம் வந்து அப்ளை பண்ணாங்க. மானிட்டேஷனுக்கு எனக்கான இது வந்துச்சு. அப்புறம் அப்ளை பண்ணேன். ஆனால் காப்பிரைட் வராமல் பார்த்துக்கணுங்க. ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ளை பண்ணேன். அப்புறம் எனக்கு டாஸ்க்கு மாரி $100 வந்து ரீச் பண்ணால் தான் நமக்கு அந்த அமௌண்ட்டு சேரும். அந்த $100 ரீச் பண்ணிட்டேங்க. ரீச் பண்ணி அந்த $100க்குள்ள அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு அது போக போக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் வேணும். ஏன்னா சொல்லுவேன், OITயில் வந்து அதுக்கப்புறம் வந்து லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேங்க. 250 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லைவ் போட ஆரம்பித்தேன். லைவ் போட ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் கிடச்சிது. எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒருத்தவங்க வெளியில் உள்ளவங்கள்ட்ட பேசும்போது, ஒரு மீடியாவில் உட்காந்து பேசும்போது எப்படி பேசணுங்கிற ஒரு தைரியம் கிடச்சிது. அதுபடி நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அப்புறமா நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் போடுவேன். 1 மணி நேரம். ஃபஸ்ட்டு வந்து அரை மணி நேரம் லைவ் போட்டு பார்த்தேங்க. அதில் வந்து நல்லவங்களும் வருவாங்க, பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களும் வருவாங்க. பேட் கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதெல்லாம் சகிப்புத்தன்மை ஃபஸ்ட்டு வேணுங்க. இதில் வந்து லைவில் வந்து நம்ம உட்காந்தோன்னா சகிப்புத்தன்மை வேணும். நம்ம ஃபஸ்ட்டு தைரியப்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்து உட்காரணும்.
நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க பேசுகிற பேச்சு கொடுமையான வார்த்தைகள்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தாங்க வரணும். இதெல்லாம் தாண்டி வரணும். அப்புறம் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கணும். அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாடுபடணும். நான் வந்து 4000 வாட்ச் ஃபஸ்ட்டு வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்படும்போது நீங்கள் பாருங்கள், என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்தளவுக்கு வியூஸ் போயிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் சரி, எதுலேயுமே சரி வியூஸ் போகாது. ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு வியூஸ் போகாமையே வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து $100 வந்து அது வாங்கினேங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். சப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய இது நண்பர்களால் தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்டில் பண்ணுங்க. காப்பிரைட் வராமல் பார்த்துக்கோங்க. காப்பிரைட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து வியூஸ் போகாது. ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துங்க. ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு வந்தால் கொஞ்சம் வியூஸ் கம்மியாகுங்க. 2 ஸ்ட்ரைக் வந்தால் வீடியோஸ் போட முடியாது, லைவ் போட முடியாது. 3 ஸ்ட்ரைக் வந்து 90 நாளைக்கு சேனலுக்குள்ளேயே போக முடியாதுங்க. நம்ம சேனலும் க்ளோஸ் ஆகிடுங்க. அதனால் வந்து ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி இதாக இருக்கணும், விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் தேர்வு பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்த கவுத்தோன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சில பேர் இப்போ அப்படி சேனலை விட்டுட்டு போயிடுவாங்க. முதல்ல வந்து நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை ஞாபகம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு முக்கியம். அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா சேனலே போயிடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டது ஒரு செல்லு வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னாக்கா சேனல் போயிடும். அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நிறைய அனுபவம் வேணுங்க. நம்ம வந்து இதை பற்றி தான் பேசுகிறோம், இதை பற்றி தான் எடுக்கணும். நம்ம தாட் மைண்டில் வச்சுக்கிட்டு தாங்க நம்ம வந்து இறங்கணும். வீட்டில் வந்து சும்மா கண்ணாமண்ணான்னு இடத்துல போட்டோம்னா நமக்கு வந்து வியூஸ் போகாதுங்க. அதையும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டிங்காக இருந்து அந்த வீடியோஸ்லாம் நம்ம பண்ணி போட்டோம்னா ரொம்ப டாப் போகுங்க. ஆனால் சிங்கிளாக இருந்துலாம் கஷ்டப்பட்டு அந்த ஒய்டியில் வர்றது ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் நான் வந்துட்டேன். இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இதுக்கு ஒய்டிக்குள்ளே வந்து இந்த $100 ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு லைவ் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 50 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டாலே இப்போல்லாம் லைவ் போடலாம். அப்போல்லாம் 500 நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லைவ் போட முடியும். சாரிங்க, நான் 250 சப்ஸ்கிரைபரில் லைவ் போடல. 500 சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கப்புறம் தான் லைவ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 50 சப்ஸ்கிரைபர் எடுத்தாலே போதும், அப்போ தான் லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு வந்து இருந்துச்சு. அப்புறம் லைவ் போட ஆரம்பிக்கும் கொஞ்சம் தைரியம் வச்சுங்க. அப்போ தான் ஃபேஸ் காட்ட ஆரம்பித்தேன். சரி நம்ம ஃபேஸ் காட்டாமல் இருந்தால் இந்தளவுக்கு போகாதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேங்க. அதில் வந்து 2000 வியூஸ் போச்சு. அது ஃபஸ்ட்டு போனோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷங்க. பரவாயில்ல 2000 போயிருக்க வியூஸுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திறமைகள் வெளிக்காட்டின பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு வியூஸ் போகலைங்க. அழகாக இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒன்றும் நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், இந்த இது இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இது உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நான் எப்படி வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தேன், எப்படி எனக்கு $100 வந்து ரீச் பண்ணேன், வியூஸே போகலை, எப்படி வந்து $100 நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னு நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் வந்து வியூஸ் போகலை. நீங்கள் எப்படி ரீச் பண்ணீங்கன்னு கூட கேட்கலாம். அது போக போக இன்னும் நான் வீடியோஸ் வரேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண என் நண்பர்கள் அனைவருக்கும், என் ஒய்டி நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்ன பண்ணணும், என்ன கண்டென்ட்டு மெயினு, நமக்கு கண்டென்ட் வேணுங்க. கண்டென்ட்டை கான்ஃபிடென்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு தாங்க இறங்கணும் ஒய்டிக்குள்ளே. நம்மளும் ஒய்டிக்குள்ளே பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு புது அனுபவம் தானே, நல்லாயிருக்கும். பாருங்கள், அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் நமக்கும் தெரியணும் இல்லையா? இப்போ தாங்க எனக்கும் புரிஞ்சுது. நானும் ஒய்டியில் வரவங்களும் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்குள்ளேயும் எவ்வளோ வேலை இருக்குது, கஷ்டம் இருக்குது. நம்மளுடைய வீட்டு வேலைகள்லாம் ஒதுக்கி நமக்கு வந்து இதுக்குன்னே நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு ஃபேமிலி பார்க்க முடியாது, குழந்தைங்களை பார்க்க முடியாது, குழந்தைங்களை பார்க்க முடியாது, வீட்டு வேலைகளை பார்க்க முடியாது. ஃபுல் சப்போர்ட் வேணுங்க. ஒண்டியாக இருந்து வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா?
என்ன எடுக்கணும்னு தெரியாது. ஃபேமிலி ஒத்துழைச்சி கண்டென்ட்டோடு எடுத்து போட்டோம்னா நல்லா ரீச் ஆகுங்க. அதையும் சொல்கிறேன். ஒன்றுமே சும்மா இதை எடுத்து போடுறது, அதை எடுத்து கோழி எடுத்து போடுறது, வாத்தை எடுத்து போடுறது, நாய் எடுத்து போடுறது, அப்புறம் இங்கே போகிறது, சாப்பிட்றது, டீ குடிக்கிறது எல்லாம் போட்டால் ரீச் ஆக மாட்டேங்குது. கண்டென்ட் இருக்கணுங்க. கண்டென்ட் மக்கள் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஹச்டி பிரிண்ட் தெளிவாக இருக்கணும். காப்பிரைட் வராமல் பார்த்துக்கணும். காப்பி ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கணும். ஷார்ட்ஸ் பாலிசி வராமல் பார்த்துக்கணும். இவ்வளோ இருக்குது நண்பர்களே. நீங்களும் பார்த்து வாங்க யூடியூப்பில். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.